ஸோ இந்த புது வருஷம் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பாக கடன் கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக வாழறதுக்கு என்ன பண்ணலாம்? கெட்டதில், நம்பிக்கை துரோகத்தில், பாவத்தில் என்னென்ன அடி வாங்கணுமோ இந்த அடியெல்லாம் நம்ம அடுத்த வருஷம் கொடுக்க தான் வரும். எடுக்க தான் சொருக்கும். அது மாதிரி சொரந்துக்கிட்டே இருக்கும். போகல காற்றுல 2 காதல் மாதிரி விட்டு போயினே இருக்கிறோம். முதல்ல அவரை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எந்த சாமி கொண்டு போங்க, நான் இந்த சாமி அந்த சாமி சொல்ல, உங்களுக்கு ஃபாலோ பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இதே 25 முடிஞ்சு 26க்குள்ளே கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வருஷம் பட்ட கஷ்டம் அந்த இந்த வேண்டியதுக்கப்புறம் இந்த வருஷம் பட மாட்டாங்க. மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா 2025 புது வருஷத்தில் நம்ம காலடி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இந்த புது வருஷம் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பாக கடன் கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக வாழறதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த முதல் நாள் என்ன பண்ணலாம்? ரொம்ப பெரிய விஷயத்தை கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த புது வருஷம் 2025 பிறக்குது இல்லைங்களா? அப்போது எனக்கு இது வரையும் இந்த வருஷத்தை மீதி இருக்கிற இப்போ 24 நம்ம தாண்டிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த ஒரு வருஷம் காரணமாகவே இந்த 24ல் எவ்வளோ உங்களுக்கு நல்ல விஷயம் நடந்திருக்கலாம், கெட்டது நடந்திருக்கலாம், தீமை நடந்திருக்கலாம், நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கலாம், இழப்பு நடந்திருக்கலாம், உயிர் பிரிஞ்சிருக்கலாம், உயிர் பிறந்திருக்கலாம், சொத்து வாங்கியிருக்கலாம், சொத்து விற்றுருக்கலாம். அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் 365 நாள் ப்ளஸ் ஆர் மைனஸு எது வரை நடந்திருக்கலாம். இது காமன். நான் இது பார்த்திங்கன்னா ஹிந்துக்கு, முஸ்லீமுக்கு, கிறிஸ்துவருக்குன்னு நான் சொல்ல வரல. அதுவும் இப்போ நான் சொல்ல போகிற வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டணும். நம்ம ஏன் இது கொண்டாடணும், நம்மளுக்கு தமிழ் வருஷ பரப்புன்னு இல்லை, பொதுவாக வருஷத்தில் முதல் நாள் அதை கணக்கு வச்சு தான் நான் சொல்கிறேனே தவிர தமிழ் வருஷ பரப்பு நான் ஆங்கில அதெல்லாம் நான் பேச வரல. பொதுவாக சொல்கிறேன். நம்ம இந்த வருஷத்தில் எவ்வளோ நம்ம அடி வாங்கியிருக்கோமோ, நல்லதில், கெட்டதில், நம்பிக்கை துரோகத்தில், பாவத்தில் என்னென்ன அடி வாங்கணுமோ இந்த அடியெல்லாம் நம்ம அடுத்த வருஷம் வாங்கக்கூடாது அப்படின்னு முதல்ல நீங்கள் ஃபிக்ஸ் ஆகணும். இதுதான் உண்மை இல்லையா? இந்த வருஷம் நம்ம என்னென்னலாம் நடந்ததோ இதெல்லாமே நமக்கு அடுத்த வருஷம் நடக்கக்கூடாதுப்பா. எங்கெங்கெல்லாம் நம்ம தலை குனிஞ்சோமோ, எவ்வளோலாம் நம்ம அசிங்கப்படுத்தணும், எங்கெங்கெல்லாம் நம்ம சோறு ஆகணுமோ, எங்கெங்கெல்லாம் நம்மளை விட்டு பதவி போச்சோ, பணம் போச்சோ, கணவன் மணி பிரிஞ்சது எதுவாக இருந்தால் இருக்கட்டும், சொத்து போனதாகட்டும், வாங்கினதாகட்டும், என்னென்ன நம்ம லைஃப்பில் இழந்தோமோ வந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளை விட்டு போனதை மொத்தம் யோசிக்க, அதையெல்லாம் திருப்பி நம்ம எடுக்கணும். அந்தளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும். அப்போ அது வாழ்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதை முதல்ல இந்த வருஷம் அந்த என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. அதை முதல்ல நீங்கள் எடுங்க. இந்த இதுவரையும் எப்படிலாம் நீங்கள் வாழ்ந்துருக்கலாம். ஒரு மனுஷன் போன 2023 வேறு மாதிரி வாழ்ந்துருக்கலாம், 24 வேறு மாதிரி வாழ்ந்துருக்கலாம். இந்த 25 இப்படி தான் வாழணுன்ற தயவு செஞ்சு முதல்ல கொஞ்சம் எடுங்க. ஏன்னா வாழ போகிறது கொஞ்ச நாள் தான். ரொம்ப நாள் இங்கே யாரும் நினச்சா கால் விட்டுன்னு உட்காந்துருக்குறது இல்லை. எல்லோரும் தட்டி விட்டு போயிட்டே இருப்பான். அதனால் இந்த ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு நீங்கள் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த நிறைய வீடில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், புரியுதுங்களா, அனாதாசிரமத்துக்கு பார்க்கணும், என்ன சொல்கிறது, நான் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும். இது எல்லாமே காமனாக நான் சொல்கிறது தான். ஏன்னா இது எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி இல்லை, கடைசி முடிச்சிருக்கிறேன், நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். என்னை சார்ந்தவங்களும் நான் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா கொடுக்க தான் வரும், எடுக்க தான் சொருக்கும். அது மாதிரி சொரந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி கொடுக்கணும் பண்ணுறது காமனான ஒரு விஷயம். ஆனால் இது எல்லாம் மெயின் இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம செய்கிறது நல்லது, கெட்டது, கொடுக்குறது, வாங்குறது, அம்மாவை பார்க்குறது, புடவை எடுத்து தருது, அண்ணன் தங்கச்சியை பார்த்துக்கிறது, விஷ் பண்ணிக்கிறது, பெரியவங்களுக்கு பார்க்குறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மெயினாக நீங்கள் செய்யணுன்னா பொதுவாக நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என் மக்களுக்கும் அப்படி தான் சொல்ல போகிறேன். என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கும் நான் இப்போ அதை தான் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் இதை செய்கிறாங்க, ஆனால் சில பேர் இது செய்கிறது இல்லை. நம்ம தமிழ் வருஷ பிறகு தான் நம்ம செய்யணும், இது ஆங்கில புத்தாண்டு தானே, நம்ம ஏன் இப்போ பண்ணணும் அப்படின்னு இருக்கிற நியூ இயர் அன்றைக்கி கிறிஸ்துவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சர்ச்சுக்கு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், போவாங்க. அவங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் ஆளுங்க அதை பெருசாகவே ஏற்றுக்க மாட்டாங்க. இது நானே ஏற்றுக்கிறேன், கிடையாது. அதே மாதிரி இந்து மக்களும் பார்த்திங்கன்னா இது பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு தமிழ் வருஷ பரப்பு தானே, இது ஒன்றும் கிடையாது. பட்டு இங்கே எல்லாமே ஒன்று தான். மனுஷன் நான் அப்படி தான் நினைக்கிறேன், அப்படி தான் பார்க்குறாரு. அதை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த வருஷம் பண்ண கஷ்டம்லாம் அடுத்த வருஷம் நம்ம படவே கூடாது. மனசில் ஒரு வேண்டிக்கிட்டு, நீயத்துனா வேண்டிக்கணும், இதுவரை நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், இதுக்கப்புறம் நான் கஷ்டமே படக்கூடாதுன்னு உங்கள் வீட்டில் நீங்கள் சாமி படமோ, பூஜை அறையோ, இல்லை கபோர்டோ, ஏன்னா அந்த நேரத்தில் 12 மணி ராத்திரிக்கு பார்த்திங்கன்னா எந்த கோவிலும் திறந்துருக்காது.
மூடி தான் இருக்கும். சில கோவிலுங்க வீட்டாண்ட சின்ன வச்சுருப்பாங்க, ஊர் மக்கள் வராங்க. பெரிய பெரிய கோவிலுங்க ஆசைப்பட்டு போக முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் வீட்டில் ஒரு சாமி படமோ சாமி உருவமோ ஏதோ ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தேவையான அனைத்து விஷயமும் இன்பம் துன்பம் மாதிரி இனிப்பு கசப்பு புளிப்பு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்டு பலகாரம் பூ வகைகள், அதாவது ஒரு சாமி கும்பிட்றதுக்கு என்னென்னலாம் நீங்கள் அது வைப்பீங்களோ. ஏன்னா நார்மலாக வந்து பூ வச்சு கும்பிட்றது வேறு, ஸ்வீட்டு வச்சு கும்பிட்றது வேறு. ஏன்னா எல்லாமே லைஃப்பில் நடக்கணும். அதனால் நீங்கள் பூவும் சேர்த்துக்குங்க, பழங்களும் சேர்த்துக்குங்க, ஸ்வீட்டும் சேர்த்துங்க. இந்த மாதிரி ஒரு 5 விஷயத்தை சேர்த்து அதே மாதிரி சாமிக்கு என்ன பண்ணலாம், ஒரு புது துணி கூட நீங்கள் வைக்கலாம். அந்த துணி எடுத்து கூட நீங்கள் கட்டலாம். உண்மைமா நான் சொல்கிறது. ஏன்னா இன்றைக்கும் சில வீட்டில் அப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு புதுசாக ஒரு இப்போ நீங்கள் எப்படியோ புது புடநிலை கட்ட போகிறீங்க, அந்த புது புடநிலை கட்ட போகிறோம், என் கணவருக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுக்குறேன், நாளைக்கு நியூ இயர் கட்ட போகிறாருன்னா அந்த சட்டையோ அந்த புடவையோ சாமி முன்னாடி எடுத்து வச்சுட்டு நீங்கள் சாட்சியமாக எப்படி நீங்கள் சாமி கும்பிடுவீங்களோ அதே ஸ்டைலில் அதே விஷயத்தில் இதுவரையும் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ நான் பட்டுட்டு இந்த வருஷம் இந்த ஒரு வருஷம் ஆண்டு காலம் இப்போ பிறந்திருக்கிற வருஷம் எனக்கு நல்லதாக இருக்கணும், எனக்கு எந்த கஷ்டமும் நடக்கக்கூடாது, எனக்கு எதுவாக இருந்தாலும் அதை நீ தான் பார்த்துக்கணும், நான் உன்னை தான் நம்புறேன், நீ தான் இந்த கடவுளுக்கு என்னை படைச்சு, இந்த பிரபஞ்சத்தில் நீ தான் படைச்சிருக்க, இந்த உலகத்தை நீ தான் கொடுத்துருக்க, இதுக்கப்புறமும் இதுவரை நான் கொண்டு வந்துட்டேன், இதுக்கப்புறமும் நீ தான் என்னை கொண்டு போக போகிறேன். ஏன்னா அவனை தவிர இங்கே காப்பாற்றுறதுக்கு ஒரு நியாயம் இல்லை. சரிங்களா? இந்த அம்மா அண்ணன் தம்பி இதெல்லாம் எந்த ஒரு உறவையும் அந்த உறவை படைச்சவனே மேலகிறவன் தான். அப்போ நம்ம இவங்களெல்லாம் வேண்டுறது ஒரு பக்கம் இருந்தால் மெயினாக படைச்சவனை வேண்டணும். அவனே மறந்துடுறோம். நம்ம போகிற போகல காற்றுல 2 காதல் மாதிரி விட்டு போயினே இருக்கிறோம். முதல்ல அவரை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எந்த சாமி கொண்டு போங்க, நான் இந்த சாமி அந்த சாமி சொல்லலை, உங்களுக்கு எது பிடிக்கும், சாய்பாபாவோ ஏதோ ஒரு எந்த சாமி நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களோ இல்லை மனசில் நினச்சிங்களோட நீங்கள் சாமி கும்பிடுங்க. ஆனால் இந்த பலகாரம் பூ வகைகள் ஸ்வீட்ஸு இது எல்லாமே வச்சு ஒரு புது துணி இருக்கப்பட்டவங்க புது துணி இல்லாதப்பட்டவங்க ஓரளவுக்கு வாங்கி வச்ச துணி கூட ஏதோ ஒன்று செஞ்சுட்டு மனசார உங்கள் ஃபேமிலியில் ஒரு நாள் இதை செய்யக்கூடாது. மெயினாக இந்த வருஷம் ஃபேமிலியோடு நான் இருக்கிறேன், அடுத்த வருஷமும் இதே மாதிரி நான் செய்யணுன்னு இதை கரெக்டாக சாமி கும்பிட்டு மனசார சாமி கும்பிட்டு அந்த ஸ்வீட் அந்த 4-5 பேருக்கு பங்கிட்டு பக்கத்து வீட்டில் கொஞ்சம் கொடுக்கலாம். இல்லை நைட்டு தூங்கிட்டோன்னா மறுநாளாவது எழுந்துச்சி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இதே 25 முடிஞ்சு 26க்குள்ளே கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வருஷம் பட்ட கஷ்டம் அந்த இந்த வேண்டியதுக்கப்புறம் இந்த வருஷம் பட மாட்டாங்க. இதை கண்டி செஞ்சு பார்க்கட்டும் மக்களுக்கு. இதை ஏன்னா நான் போன வருஷம் இந்த வீடியோவில் நான் இது பேசலை, அதனால் இந்த வருஷம் இது பேசியிருக்கேன். இதை செஞ்சு பார்க்கட்டும். இதே 26க்கு திருப்பி நான் இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஹயாத்து கொடுத்தா கண்டிப்பாக நான் பேசுவேன். அப்படி திருப்பி 26ல் என்ன நடந்தது நம்ம கமெண்டில் சொல்லட்டும், எப்படி இருக்குன்னு பார்க்கட்டும். ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். கிறிஸ்தவராக இருந்தால் சர்ச்சுக்கு போவாங்க, சரிங்களா? நம்ம ஆளுங்க வந்து பள்ளிக்கு போனால் நைட்டில் பள்ளி கிடையாது, ஏதோ பெருசாகவும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இது வந்து 3 கேட்டகிரியும் செய்யலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தான் இருந்தால் நீங்கள் சர்ச்சுக்கு போங்க, ஹிந்துஸாக இருந்தால் நீங்கள் வீட்டில் சாமி படுத்த முடியுங்க, முஸ்லீமாக தான் வீட்டிலே தொழுவலாம். ஆல்ரெடி நான் இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா 7 வக்து தொழுவேன், நைட்டு 12 மணிக்கு தோச்சு தொழுவேன். அந்த மாதிரி நீங்கள் தொழுவலாம், புரியுதுங்களா? தர்காவும் திறந்துருக்கா, தர்கா திறந்துலாம் போகலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒன்று வெளியில் தான் போய் தான் சாமி கும்பிடணும் அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற படத்தை பார்த்து ஃபோட்டோ பார்த்து மனசார நினச்சிட்டு செஞ்சாலே போதும். ஆனால் மனசார இந்த வருஷம் என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்களோ இதுக்கப்புறம் இது படக்கூடாதுன்னு மனசார வேண்டிக்கிங்க. சொல்ல வர்றது அதுதான். ஏன்னா நீங்கள் வைக்கிற நியத்து தான், அந்த வேண்டுதல் தான் மீதி இருக்கிற இந்த இப்போ கடந்து போகிற பாதை இந்த 365 நாளும் தாண்டணும். இதுதான் சொல்ல வந்தது. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பாய். 2025 24 கடந்த பாதையை விட 25வது வருஷம் ரொம்ப சிறப்பாக மக்களுக்கு அமையணும்னு ரொம்ப அழகான வேண்டுதல் முறை ஒன்று சொல்லியிருக்கீங்க. அதுவும் 3 மதத்தினரும் எப்படி வேண்டணும் அப்படின்ற முறையும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பான தகவலாக இருந்தது பாய். நன்றி. நன்றிம்மா.